சிஏ எக்ஸாம் நான் நல்லா தான் எழுதியிருந்தேன். பட் ஐசிஏ ஏதோ பண்ணி ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுதா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஆர்டிஏ வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 3-4 வீக்ஸில் வந்துடும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை சஜஸ்டட் ஆன்சர் ப்ளஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் டாப் மார்க் வாங்கியிருப்பாங்களே அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கம்பேர் பண்ணுங்கள். இந்த டாப் வாங்குறது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சம் ரேண்டம் காய் ஆன்லைனில் இருக்கலாம், எல்லாம் எதுவுமே கிடைக்கலையா, என்னோட ஆன்சர் ஷீட் கூட என்னோட வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆன்சரை நீங்கள் எப்படி எழுதுறீங்க, சஜஸ்டட் ஆன்சரில் எப்படி இருக்குது, அந்த டாப் மார்க் வாங்கின பர்சன் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டாப்பருக்கு வந்து எப்படி மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது ஒரு கொஸ்டினை எப்படி டைம் எஃபிஷியண்டாக ஆன்சர் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் எழுதுனா நல்ல மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய இன்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நல்ல நல்ல இன்சைட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டாப்பரை ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ஓன் வே வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே ப்ராப்பராக எழுதாதனால நிறைய மார்க்ஸ் குறையும்ல, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 5 to 6 மார்க்ஸ் வந்து வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் நீங்கள் வாங்கிடலாம். And this is something that I genuinely follow, and this will do the magic.